வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து சிக்னல்களில் காத்திருக்கும் நேரத்தை குறைப்பதற்காக சென்னை இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் என்ற நவீன திட்டம் மிக வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு சுமார் 530 கோடிக்கும் மேல் நிதி ஒப்புதல் அளித்துள்ளதுடன் வரும் 2026 ஆகஸ்ட் மாதத்திற்குள் இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன திட்டம் குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு சுமார் 645.59 கோடி ஆகும். இதில் சுமார் 530 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை கடன் உதவி வழங்கியுள்ளது. சென்னை ஸ்மார்ட் சிட்டி நிறுவனம் மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து இதை செயல்படுத்துகின்றன. மேலும் இந்த திட்டமானது 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக போக்குவரத்து தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பு. சென்னை போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து இது செயல்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் நகரின் முக்கிய பகுதிகளில் பின்வரும் நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்படுகின்றன. அடாப்டிவ் டிராபிக் சிக்னல்கள், அதாவது வழக்கமான டைமர் சிக்னல்கள் போல அல்லாமல் எந்த பக்கத்தில் வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப சிக்னல் நேரத்தை தானாகவே மாற்றியமைக்கும் சென்சார் சிக்னல்கள் 165 முக்கிய சந்திப்புகளில் அமைக்கப்படுகின்றன. அடுத்ததாக விபத்து மற்றும் போக்குவரத்து இடையூறு கண்டறிதல். சாலையில் ஏதேனும் விபத்தோ அல்லது வண்டி பழுதாகி நின்றாலோ அதை உடனடியாக கண்டறிந்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அனுப்பும் சிஸ்டம். அடுத்ததாக விதிமீறல் கண்டறிதல் கேமராக்கள். சிக்னல்களை மீறி செல்பவர்கள் மற்றும் அதிவேகமாக செல்பவர்களை கண்டறிய 50 இடங்களில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. அடுத்ததாக டிஜிட்டல் தகவல் பலகைகள். வாகன ஓட்டிகள் முன்னரே தெரிந்து கொள்ளும் வகையில் எந்த சாலையில் நெரிசல் அதிகமாக உள்ளது அல்லது மாற்றுப்பாதை எது போன்ற தகவல்களை நேரலையாக காட்டும் டிஜிட்டல் திரைகள் முக்கிய சாலைகளில் வைக்கப்படுகின்றன. இரண்டாவதாக மாநகர பேருந்து சேவை மேம்பாடு. மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளை நவீனப்படுத்த இந்த அம்சமானது உதவுகிறது. சென்னை மாநகர பேருந்துகளில் AVLS, அதாவது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் லொகேஷன் சிஸ்டம் எனப்படும் GPS கருவிகள் பொருத்தப்படுகின்றன. இதன் மூலம் பேருந்து நிறுத்தங்களில் உள்ள 616 டிஜிட்டல் திரைகளில் அடுத்த பேருந்து எப்போது வரும் என்ற துல்லியமான தகவல் பயணிகளுக்கு காட்டப்படும். இந்த திட்டத்தின் தற்போதைய நிலவரம் ஜூன் 2026 படி திட்டமிடப்பட்ட 165 முக்கிய சந்திப்புகளில் 104க்கும் மேற்பட்ட சந்திப்புகளில் சிவில் மற்றும் மேம்பாட்டு பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன. சென்னை எக்மோர் பூந்தமல்லி நெடுஞ்சாலை உட்பட முக்கிய பகுதிகளில் தற்போது கேபிள்கள் மற்றும் சிக்னல் கம்பங்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இதற்கான பிரதான கட்டுப்பாட்டு மையம் சென்னை போக்குவரத்து போலீசாரின் பயன்பாட்டிற்காக தயாராகி வருகிறது. மேலும் இந்த CITS சிஸ்டம் ஆகஸ்ட் 2026 முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது சிக்னல்களில் தேவையின்றி வாகனங்கள் காத்து கிடப்பது குறையும். இதனால் பயண நேரம் மிச்சமாவதுடன் எரிபொருள் விரயமும் வாகன புகையினால் ஏற்படும் காற்று மாசும் பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.